இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உதவி வரும் கண்மலை என்ற தலைப்பிலே நான் உங்களிடம் பேசுகிறேன். உதவி என்பது ஒத்தாசை, கண்மலை என்பது பாதுகாப்பு. சங்கீதம் 121:1. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஒத்தாசை என்பது உதவி. நமக்கு கர்த்தருடைய உதவி எப்பொழுதும் கிடைக்கும். நாம் கர்த்தரிடம் கேட்கும்போது உதவி, மனுஷங்க சொல்லுவாங்க, நான் அதை செய்து தரேன், இதை செய்து தரேன், ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கூட இருந்து எப்பொழுதும் செய்யக்கூடியவங்க கர்த்தர். கண்மலை என்பது பாதுகாப்பு. நம்ம கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாங்க, நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பாங்க, நம்ம பெற்றோர் உடன்பிறப்புகள் எல்லாரையும் பாதுகாப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும், நமக்கு நண்பர்கள் எல்லாரையும் பாதுகாப்பாங்க. அது கண்மலை. மோசே காலத்தில் கண்மலையில் கர்த்தர் அடிக்க சொன்னாங்க, தண்ணி கிடைத்தது. அந்த கண்மலை ஒரு பாதுகாப்பான இடம். அந்த கண்மலை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்றும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவருக்கு உதவி நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். ஒரு கதை ஒன்று, 2ஆம் உலக போருக்கு பின்னாடி இந்தியா ரொம்ப பஞ்சத்தில் இருந்தான். அப்போ அமெரிக்காவிலேருந்து உதவிக்காக ஜான் என்ற ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்க கூட அவங்க மகா 14 வயசான ஐடா அவங்களாம் வந்தாங்க. அப்போ அவங்க இந்தியாவுக்கு உதவியெல்லாம் செய்து கப்பலில் வந்திருந்தாங்க. இந்தியாவில் உதவிகளெல்லாம் செய்துவிட்டு ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க. அப்போது ஒருத்தங்க அவங்க மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும், டாக்டரை வர சொல்வீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, ஐடா அவங்க சொன்னாங்களாம், நான் இல்லை டாக்டர், எங்கள் அப்பா அப்படின்னா. ஆம்பளையா டாக்டர்? என் மனைவி பிரசவம் பார்க்கறது ஆம்பளை பார்க்கக்கூடாது, நான் எங்கள் சமுதாயத்துக்கு அது கேடு அப்படின்னு சொல்லி அவங்க பிராமணர், 14 வயசு மனைவி தானா, அவங்க போயிட்டாங்க. அதன் பிற்பாடு பின்னொருத்தர் வந்தாங்க. அவங்களாம் அப்படி தான், அவங்க மனைவிக்கு பிரசவம் பார்க்க சொன்னவுடன் இந்த ஐடா சொன்னாங்களாம், எங்கள் அப்பா தான் பார்ப்பாங்கன்னு. இல்லை, ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரும் சங்கடத்தோடு போயிட்டாங்களாம். மறுநாள் பார்க்கும்போது அந்த ஐடா அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த 2 பிரசவத்துக்காக காத்திருந்த அந்த 2 பெண்களும் இறந்து விட்டாங்க. அப்படியே கொண்டு போனாங்களாம். அது அவங்களுக்கு பயங்கர கவலையாயிட்டான். அது அவங்க கண் முன்னே நின்றுதான். உடனே அவங்க அமெரிக்காவுக்கு போய் அங்கே டாக்டர் படித்து, இந்த இந்தியா இவ்வளோ படிக்காத மக்களாக இருக்காங்க, அதாவது உங்களுக்கு பிரசவத்துக்கு பெண்கள் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அதனால நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுங்க, இந்தியாவுக்கு போய் உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க டாக்டர் ஆகி மறுபடி இந்தியாவுக்கு அவங்க இந்த வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் அவங்க தான் தொடங்கி பக்கத்துல எல்லாம் நிறைய பெண்களை கூப்பிட்டாங்களாம், படிக்க வாங்க டாக்டராக்கு படிக்க வாங்கன்னு. அப்போ 5 பெண்கள் தான் அவங்களுக்கு கிடைத்தாங்களாம். அவங்கள நல்லா நர்ஸாக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் தொடங்கி அதில் நல்ல மருத்துவம் செய்தாங்களாம். அதாவது அந்த இங்கிலாந்தில் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இரவு அந்த நோயாளிகளை போய் பார்த்து அவங்களுக்கு இந்த சுகமாக இருக்காங்களா அப்படின்னு இந்த விளக்க தூக்கி கொண்டு பார்த்தாங்களா. அதே மாதிரி இந்த ஐடா அவங்களாம் இங்கே இந்தியாவில் நல்லபடியாக டாக்டராக எல்லாருக்கும் உதவி செய்தாங்களாம். ஆமாம், அவங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு உதவி செய்யணுன்னு இருந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளோ உதவி செய்வாங்க. அதான் உதவி வரும். அந்த கண்மலை நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்தாங்க. தாகத்துக்கு தண்ணீருக்கு அந்த கண்மலையை தான் அடித்து தண்ணீர் கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, உதவி என்பது நமக்கு எந்த இடத்துலேருந்தும் வரும், ஒத்தாசை வரும். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், மனுஷங்கிட்ட நாம் கேட்கக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருந்து உதவி செய்வாங்க. நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு.
பாதுகாப்பு, கண்மலை பாதுகாப்பு, உதவி ஒரு ஒத்தாசையாக இருக்கும். நம்ம கால்கள் தள்ளாட விடவே மாட்டாங்க. சங்கீதம் 121:3 ஆம் பிரியமானவர்களே, உதவி வரும் கண்மலை குறித்து நாம் பார்த்தோம். அதுக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் உதவி செய்வாங்க. வீட்டு தேவைகளெல்லாம் சந்திப்பாங்க, உங்கள் பொருளாதார தேவைகளெல்லாம் சந்திப்பாங்க. உங்களுக்கு உதவி எந்த விதத்துலேயும் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த விதத்தில் நீங்கள் கர்த்தர்கிட்ட மட்டும் கேளுங்க, கர்த்தர் தருவாங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு விடும்போது ஜெபித்து அனுப்புங்க, ஆண்டவர் பாதுகாப்பாங்க. உங்கள் கணவன் மனைவி எல்லாருக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒத்தாசையாக இருப்பாங்க. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் நல்ல கர்த்தாவே, உதவி வரும் கண்மலையை குறித்து பார்த்துருக்குறோம். ஆண்டவரே உங்கள் மூலம் ஒத்தாசை, உதவி, பாதுகாப்பு எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டவரே வியாதி இருந்தால் வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். பொருளாதார தேவைகள் இருந்தால் ஆண்டவரே அதை நீங்கள் சந்திங்கப்பா. நீங்கள் மட்டும்தான்ப்பா உதவி செய்ய முடியும், மனுஷனால் கூடாது. நீங்கள் தான்ப்பா உதவி செய்ய முடியும். எல்லா விதத்திலும் நீங்கள் உதவி செய்வீங்கப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைப்பா. உதவி செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். மகிமை